ஹாய் ஹலோ கைஸ், தமிழால் இணைவோம். இது உங்கள் மைபெல் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு WiFi எக்ஸ்டெண்டர் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிற WiFi ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிபி லிங்க் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டிபி லிங்க் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபி லிங்க் ஒயர்லெஸ் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு இது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி செட்டப், மேனேஜ்மெண்ட், ஆக்சிஸ் கண்ட்ரோல், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், எல்இடி கண்ட்ரோல், பவர் ஷெட்யூலிங், ஆக்சிஸ் பாயிண்ட் மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற சின்ன ஒரு இமேஜ் போட்டு கீழே ஆப்போட லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது 300 MBPS நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 3 years வாரண்ட்டி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் கீழே சில பார்கோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பிரிச்சிடலாம். ஸோ பாக்ஸை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது நான் அந்த ஃப்ரண்ட் கவரை ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். சாரி, அது வீடியோ எடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம அதை எடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே வேறு எதுவும் இருக்காது, காலியாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே வச்சுருவோம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஒரு கைடன்ஸ், இன்ஸ்டாலேஷன் கைடன்ஸ்க்காக ஒரு நம்ம அந்த குயிக் சப்போர்ட் எப்படி பண்ணலாம், எப்படி அதை நம்மளோட ரவுட்டர், வைஃபை ரவுட்டர் கூட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். இதையும் வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் அப்படியே உள்ளே பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு முட்டை டப்பா மாதிரி ஒரு அட்டையில் வச்சுருக்காங்க. சேம் அப்படியே தான், அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஸோ ப்ராடக்ட் எடுத்தாச்சு, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. நல்லா கைக்கு ஹேண்டியாக சூப்பராக, நல்ல ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இண்டிகேஷன், இந்த எல்இடி இண்டிகேஷன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வைஃபை கவர் ஆகாத ஏரியாவில் சூப்பராக கவர் பண்ணி இழுத்து கொடுக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதை செட்டப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது 2 டைப்பாக செட்டப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ரவுட்டரில் ஆல்ரெடி உங்கள் மோடம் ரவுட்டரில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா WPS அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனையும் நம்ம எக்ஸ்டெண்டரில் கொடுத்துருக்கிற பட்டனையும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா இதை ஆப் மூலியமாகவும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ உங்கள் ரவுட்டருக்கு பின்னாடி இருக்கிற பட்டனை ஒரு கொஞ்ச நேரம் அமுத்தி பிடிக்க சொல்கிறாங்க. உங்கள் எக்ஸ்டெண்டரில் இருக்கிற அந்த பட்டனையும் அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த RE அப்படிங்கிறது வர வரைக்கும் அமுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது ஈஸி கனெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ஆப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனில் ஆப் யூஸ் பண்ணி எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துலாம் வாங்க. ஸோ நான் கீழே அந்த ஆப்போட லிங்க்கும் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஈத்தர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிபி லிங்க் ஈத்தர் அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் பண்ணி வச்சங்காட்டி எனக்கு காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ரைட் டாப் கார்னரில் இருக்கிற அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு 3ஆவதாக இருக்கிற ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறதையும் கிளிக்
கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கணும். உங்களோட எக்ஸ்டெண்டரை வந்து பவரில் போட்டுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டு பவர் ஆன் லைட்டு எரியுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எரியுது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து இங்கே பவர் இஸ் ஆன் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ரீட் பண்ணிட்டு உங்களோட இதை வந்து செட்டப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டிங் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த வைஃபை நேம்லேயே தான் இது EXTன்னு கடைசியில் ஆட் ஆகி காட்டும். ஸோ அதே பாஸ்வேர்டு தான் வரும். நீங்கள் பாஸ்வேர்டு வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டப் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துடலாம். டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டம் கார்னரில் இருக்கிற டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ வைஃபை கவரேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துக்குங்க. உங்களுக்கு இங்கே என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவரேஜ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கவரேஜாக இருக்கணுமா இல்லை மினிமம் கவரேஜ் இருந்தால் போதுமா, அந்த ரூம்குள்ளே மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கேற்றதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இவ்வளோ தான். ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டாலேஷன் செட்டப் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த இடத்துல கவரேஜ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற ப்ளக் பாயிண்டில் இதை குத்தி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்டில் குத்தி இந்த மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் பட்டன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒயர்லெஸ் அப்படிங்கிற அடுத்த பட்டனும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த RE ரெடி அப்படிங்கிற ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டனும் ஆன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் டவர் காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து யூசேஜுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட யூசேஜுக்கு வந்து இது ரெடி. நீங்கள் வந்து வைஃபை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டர் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் அந்த டவரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல கவரேஜ் கிடைக்கிற இடத்துல 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே போதும். பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த ஏரியாவில் கூட எனக்கு ஈஸியாக வந்து நெட்வொர்க் கவரேஜ் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ பெரிய பூஸ்டர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற சின்ன சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்லாம் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து உட்காரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் PR.